ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 272 எபிசோடில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எடுத்த உடனே மண்டபத்தில் காமிக்கிறாங்க. மண்டபத்தில் எல்லா பேரும் உட்காந்துருக்காங்க. அந்த முல்லை வந்தன அந்த ஆயிஷா வந்து இன்டிமேட் பண்ணுறாங்க, எப்படியாவது தர்ஷனை கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொன்னோடனே முல்லை வந்தன் மறுபடியும் வந்துச்சு. எல்லோரும் முன்னாடியும் தர்ஷா எழுந்துச்சு வாட நம்ம போய் மேக்கப் போடுவோம் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஞானம் கேட்குறாப்பா, என்னடா இந்நேரம் பார்த்தாலும் இவருக்கு மேக்கப் போடுறதுலேயே அழைச்சிட்டு இருக்கீங்க, வேறு வேலையே கிடையாதா? எத்தனை தடவை தானே மேக்கப் போடுவீங்க? உடனே கரிகாலன் சொல்கிறான், ஆமாய்யா ஆமாம், என்ன பார்த்தாலும் மேக்கப்னு அழைஞ்சிட்ருக்கேன். இன்னும் அவங்க தான் இது இப்போ தான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட சொல்ல முடிஞ்சுன்னா நீ மறுபடியும் இது மேக்கப் பண்ண அலைஞ்சிட்ருக்க அப்படின்னு சொன்னோடனே, எப்பா நீ பேசாமல் இருப்பா கரியாளா, அவர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, என் தங்கச்சியோடைய மாப்பிள்ளை, அதனால் அவரை அழகுபடுத்தி பார்க்குறது என்னுடைய வேலை. அதனால் மச்சினா நான் என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே கரியாளன் சொல்கிறேன், மாமா பாருங்க மாமா அப்படின்னு சொல்லி குணசேகரனை சொல்ல, என்னடா அப்படி மேக்கப் போட போகிறீங்க, எந்நேரம் பார்த்தாலும் அவனை கூப்பிட்டுட்டே அலைஞ்சிட்டே இருக்கீங்க. மாமா நீங்கள் பேசாதீங்க மாமா, இது எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, அதனால் அவருக்கு எப்படி மேக்கப் போடணும் என்ன எதுன்னு நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன மாதிரி பண்ணி தொலைங்க போங்கடா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாப்புல. சொன்னோடனே முல்லை வந்தன் அந்த தர்ஷனை கூப்பிட்டுட்டு வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பின்னாடியே அந்த ஆயிஷா போயிடுறாங்க. போனோடனே என்ன தர்ஷனை கூப்பிட்டு போனால் பின்னாடியே ஆயிஷா போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் போகாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கரிகாலம் சொல்ல, சரின்னு பின்னாடியே போயிடுறாங்க. போயிட்டு டக்குன்னு உள்ள ரூம்குள்ள நுழையும் போது கரெக்டாக சக்தியும் அது ரெண்டுங்க வந்துடுறாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியில் நிப்பாட்டி வச்சு, நீங்கள் வெளியில் இருங்கப்பா, நாங்கள் உள்ளே இருந்துக்கிறோம், பேசி ஏதாவது ஒரு முக்கியமான பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வெளியில் இருங்க, யாராவது வந்து தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஆயிஷாவும் தர்ஷனும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் கதவை அடைச்சிட்டு, இந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அங்கே இருக்குது, ஜனனி சித்தி இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னால் சுச்சுவேஷன் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம், அதனால் நீ கவனமாக இருந்துக்க, பின்னால் ஓடணும்னா ஓடிதான் ஆகணும், என்ன சித்தி சொல்கிறீங்க எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், வாங்க இப்பயே போயிடலாம் அப்படின்னா, டேய் நீ பேசாமல் அது பிளான் பி தான்டா, தேவையில்லாமல் நீ பிளான் ஏ வந்து வேறு மாதிரி இருக்க, உனக்கு பார்கவியோடு தான் கல்யாணம் நடக்கும், நீ டென்ஷன் ஆகாமல் இரு, வேறு ஏதாவது டென்ஷன் ஆகிட்டு என்னையும் டென்ஷன் ஆக்கிறாத, அப்புறம் மொத்தத்துக்கு பிளான் சீல இதாகிற போகுது, சரியா பேசாமல் அமைதியாக இருந்தோன்னே கரெக்டாக வெளியில் அந்த சக்தியும் ரேணுகாவும் நின்றுட்டே இருக்காங்க. உடனே அங்கே பின்னாடியும் கதிரும் கரிகாலம் எல்லாம் வந்துடுறாங்க. ஏய் நீங்கள் ஏன்டா இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு, ஏய் உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி சக்தி சொல்ல, அப்புறம் ஏன்டா நீங்கள் நின்றுட்டுருக்க, அவன் மேக்கப் ரூம் வெளியே என்ன இது எல்லாம் உங்கள் இது சீக்கிரட்டில் வெளிப்பட்டுருன்னு சொல்லி பயந்துட்டுருக்கீங்களா? இது யார் பயப்படுறா? ஏய் கதவை தட்டுறான்னு சொன்னால் எல்லோரும் கதவை தட்டுறாங்க. ஆரம்பா முல்லை வந்தால் கதவை தட்ட போகிறான். அப்படி உள்ளே எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு, ஐயோ வெளியில் வந்துட்டாங்க, பைத்தியக்காரங்க வந்துட்டாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க தாப்பால் லேசை திறந்து விட்டுட்டு உள்ளே மேக்கப் போகிற மாதிரி ஆக்ஷன் கட்டுறாங்க. உடனே கதிர் உள்ளே வந்து பார்த்துட்டாப்புல, உள்ளே வந்து பார்த்துட்டு சரி ஓகே மேக்கப் தான் போட்டிருக்காங்க, போதும் மேக்கப் போட வாடா அப்படின்னு சொல்லி தர்ஷனை கம்பல் பண்ணி கூட்டு போயிடுறாப்புல. ஷோ சொன்னால் கேட்கவே மாட்டேன் பைவே அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியல இவங்களால். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க 3 பேர் அப்படியே கீழே போகிறாங்க. ஆயிஷாவும் ரேணுகாவும் சக்தியும் அந்த சைடு கீழே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே போகும்போது பார்த்தா ஞானம் வந்து அவங்க அண்ணன் தனியாக உட்காந்துருக்கிறது பார்க்குறாப்புல. ஞானமும் கதிரும் அப்படியே போய் கேட்குறாங்க, என்னென்ன நீ தனியாக உட்காந்துருக்கீங்க, எதுவும் குடிக்க எதுவும் எடுத்துகிட்டு வருமா அப்படின்னு சொல்லி கரிகாலம் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா, எங்கண்ணே நம்ம இங்கே இருந்த சொந்தக்காரங்களை யாரையும் காணும் அப்படின்னு சொல்லி ஞானம் கேட்க, எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டேன்ப்பா, காலையில் முகூர்த்தத்துக்கு மட்டும் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, ஏன்னா எதுக்கு எல்லாம் இங்கே இருந்தால் எல்லாம் நீங்கள் தானே எல்லா பேரும் கூப்பிட்டு இப்போ இது கல்யாணம் பண்ணான்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே அனுப்பிச்சி விட்டேன்னு சொல்கிறீங்க. இல்லைப்பா, யார் எந்த நேரத்தை எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது, அதனால் இவங்களை அனுப்பிச்சி விட்டு, ஏன் இந்த நம்ம சக்தியோட பொண்டாட்டி எங்கே போனால் இதுவரை எங்கே யாருக்கா தகவல் தெரிஞ்சா, யாருக்கா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காளா, இல்லை என்ன பண்ணிகிட்ருக்கான்னு என்ன பிளான் பண்ணுறான்னு யாருக்கா தெரியுமா? சொல்ல முடியாது, இந்த கூட்டத்தில் யாரையும் நம்ப முடியாது, அதனால தான் எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சி விட்டேன், காலைல முகூர்த்தத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகேப்பா, சரி எல்லோரும் ஒரு விஷயத்தை கேட்டுக்கோங்க, நாளை காலையில் முகூர்த்தம் நேரம் 4 மணி,